வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு 2 அப்டேட் வந்து பார்க்க போகிறோம். அதாவது டெட் எக்ஸாம், அதாவது டெட் ஆசிரியர் பணி நியமனம், இது சம்மந்தமான ஒரு அப்டேட்டும், அடுத்து அது வந்து பார்த்திங்கன்னா டெட் ஆசிரியர் பணி நியமனம் தொடர்பான அரசாணை பற்றிய அப்டேட் வந்து நம்ம இதில் பார்க்கலாம். தமிழகத்தில் ஆசிரியர் பணியிடங்கள் நீண்ட காலமாக வந்து காலியாக இருப்பது குறித்து அரசியல் கட்சிகளின் கவனம் மீண்டும் அதிகரிச்சிருக்குது. தொடக்க கல்வி மற்றும் பிற ஆசிரியர் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வந்து பல்வேறு அரசியல் தலைவர்கள் வந்து தொடர்ந்து வலியுறுத்தி வந்துட்டுருக்காங்க. இந்த விவகாரம் வந்து தற்போது அரசின் முக்கிய கவனத்துக்குரிய விஷயமாக மாறி இருக்குது. புதிய அரசு இந்த கோரிக்கைகளுக்கு எவ்வாறு பதிலளிக்க போகிறது என்பதிலும் ஆசிரியர் பணி நியமன எண்ணிக்கையை அதிகரிக்குமா என்பதிலும் எதிர்பார்ப்பு வந்து நிலவிட்டிருக்குது. குறிப்பாக வரவிருக்கும் பட்ஜெட்டில் கல்வித்துறைக்கு ஒதுக்கப்படும் நிதி மற்றும் புதிய பணியிடங்கள் தொடர்பான அறிவிப்புகள் மீது ஆசிரியர் சமூகம் கவனம் செலுத்தி வருகிறது. இதற்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு முன்னுரிமை அளித்து உடனடியாக பணியமர்த்த வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுப்பெற்று வந்துட்டு இருக்குது. தற்போது தொடக்க கல்வித்துறையில் ஆயிரக்கணக்கான காலி பணியிடங்கள் இருப்பதாகவும் தேர்வில் தகுதி பெற்ற பலர் இன்னும் நியமனத்துக்காக காத்திருக்கிறார்கள் என்றும் கூறப்படுது. இந்த நிலையில் தகுதி பெற்றவர்களுக்கு சீக்கிரமே வந்து பணியிடங்களை வழங்க வேண்டும் என்ற அரசியல் கட்சிகளும் ஆசிரியர் அமைப்புகளும் வலியுறுத்தி வந்துட்டு இருக்குது. இது போன்ற கோரிக்கைகள் வந்து அரசின் மீது கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்தும் எனவும் அதன் தாக்கம் வரவிருக்கும் பட்ஜெட் அறிவிப்புகளில் பிரதிபலிக்கலாம் என்றும் வந்து அரசியல் பார்வையாளர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மற்றொரு புறம் வந்து பார்த்திங்கன்னா நியமன தேர்வில் ஏற்கனவே தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் சென்னையில் போராட்டங்களில் வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. மீண்டும் புதிய நியமன தேர்வு நடத்தாமல் ஏற்கனவே தகுதி பெற்றவர்களுக்கே பணியிடங்களை வழங்க வேண்டும் என்பதே அவர்களுடைய முக்கிய கோரிக்கையாக இருக்குது. பல ஆண்டுகளாக தொடர்ந்து தேர்வுகள் எழுதியுமே பணி நியமனம் கிடைக்காததுனால மீண்டும் தேர்வு எழுத வேண்டிய நிலை ஏற்படக்கூடாது என அவர்கள் வந்து வலியுறுத்துகின்றனர். இந்த சூழலில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் நியமன விவகாரம் அரசுக்கு முக்கிய சவாலாக உருவெடுத்திருக்குது. வரவிருக்கும் பட்ஜெட்டில் அரசு என்ன அறிவிப்புகளை வெளியிட போகுது, ஆசிரியர்களின் கோரிக்கைகளுக்கு என்ன தீர்வு வழங்குறாங்க என்பது அதனுடைய அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மற்றும் போராட்டங்கள் குறித்து தெளிவாகும். அடுத்தது வந்து முக்கியமான அப்டேட் என்னென்னா டெட் பணி வந்து அரசாணை வந்து வெளியிட்டிருக்குது. டெட்டோட அந்த பணி சம்பந்தமாக உள்ளதை பார்க்கலாம். தமிழக அரசு சமீபத்தில் வெளியிட்டுள்ள அரசாணையின் மூலம் பல்வேறு துணை ஆட்சியர் நிலை அதிகாரிகளுக்கு பணியிட மாற்றமும் புதிய பொறுப்புகளும் வழங்கப்பட்டிருக்குது. இந்த மாற்றங்கள் வந்து வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் நிர்வாக நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்குது. இந்த உத்தரவின் கீழ் பல மாவட்டங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களில் பணியாற்றி வந்த துணை ஆட்சியர்கள் புதிய பொறுப்புகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். பார்த்திங்கன்னா சில அதிகாரிகள் காலியாக இருந்த பணியிடங்களில் நியமிக்கப்பட்டுள்ளதுடன் சிலர் ஒருவருக்கு பதிலாக மற்றொருவர் என்ற வகையில் இடமாற்றம் வந்து செஞ்சுருக்காங்க. ஓகேவா. அடுத்தது இந்த அரசாணையில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தையும் அதாவது டிஆர்பி சார்ந்த முக்கிய நிர்வாக மாற்றங்களும் இடம்பெற்றிருக்குது. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் பணியாற்றிய துணை ஆட்சியர் வேறு பொறுப்புக்கு மாற்றப்பட்ட நிலையில் அவருக்கு பதிலாக புதிய துணை ஆட்சியர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதே போல தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட இடமாற்றங்களின் மூலம் மற்றொரு அதிகாரியும் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் புதிய பொறுப்பை வந்து ஏற்றிருக்காங்க. மொத்தத்தில் இந்த அரசாணை மூலம் பல்வேறு துறைகளில் நிர்வாக மாற்றங்கள் வந்து செய்யப்பட்டுள்ளதுடன் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் நிர்வாக அமைப்பிலும் அதிகாரிகள் மாற்றப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்க ஒரு அம்சமாக இருக்குது. இந்த மாற்றங்கள் அரசின் வழக்கமான நிர்வாக செயல்முறையின் ஒரு பகுதியாக அமல்படுத்தப்பட்டிருக்குது. ஓகே, இது சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் அதை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, மேலும் இது தொடர்பான அப்டேட் வந்து நம்ம ஸ்டடி பஸ் சேனலில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ வந்து காமன்டெட் எக்ஸாமுக்கான நோட்ஸும் அப்லோட் பண்ணுவோம். ஸோ வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணி விடுங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.